கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப் பிரான்சிஸ் காலமான நிலையில் வழக்கத்திற்கு மாறாக அவரது இறுதிச் சடங்கை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. Cari fratelli e sorelle, buona Pasqua. கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப் பிரான்சிஸ் தனது 88வது வயதில் இறைவனடி சேர்ந்தார். நிமோனியா காய்ச்சல் காரணமாக கடந்த பிப்ரவரி மாதம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் 38 நாட்கள் சிகிச்சைக்கு பின்னர் கடந்த மாதம் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். தொடர்ந்து பல்வேறு உடல்நல பிரச்சனைகள் காரணமாக பொது நிகழ்வுகளில் கலந்து கொள்வதை போப் பிரான்சிஸ் தவிர்த்து வந்தார். கடைசியாக ஈஸ்டர் பண்டிகை நாளில் வாடிகனில் உள்ள புனித பீட்டர் சதுக்கத்தில் திரண்டிருந்த 35,000 மக்களை சந்தித்து அவர் ஆசி வழங்கினார். இந்நிலையில் அவர் உயிரிழந்ததாக கத்தோலிக்க திருச்சபையின் தலைமையகமான வாடிகன் அறிவித்தது. அவரது இறப்பை தொடர்ந்து நாட்டர் டேம் தேவாலயத்தில் 88 முறை மணி ஒலிக்கப்பட்டது. போப் பிரான்சின் மரணத்தைச் சுற்றி பல்வேறு யூகங்கள் எழும்பிய நிலையில் மூளையில் உள்ள திசுக்களில் ஏற்பட்ட இரத்த கசிவே போப் பிரான்சிஸின் இறப்பிற்கு காரணம் என வாடிகன் உறுதிப்படுத்தியுள்ளது. போப் ஆண்டவர் என்பவர் உயிரிழந்த பின்னர் அவரது இறுதிச் சடங்குகளுக்கு என ஒரு சில வழிமுறைகள் கடைபிடிக்கப்படுகின்றன. இறந்த போப்பாண்டவரின் உடல் வெள்ளை நிற துணியில் வைக்கப்பட்டு போப்பாண்டவருக்கான தனிப்பட்ட தேவாலயமான ரெட்டம் டோரிஸ் தேவாலயத்தில் வைக்கப்படும். போப்பாண்டவர் இறந்த 4 அல்லது 6 நாட்களில் இறுதிச் சடங்குகளை நடத்தி முடிக்க வேண்டும். போப்பாண்டவரின் உடல் சைப்ரஸ், ஈயம் மற்றும் கருவாலி மரத்தால் செய்யப்பட்ட சவப்பெட்டியில் வைக்கப்பட வேண்டும். வாடிகனில் உள்ள புனித பீட்டர் சதுக்கத்தில் உடல் அடக்கம் செய்யப்பட்டு 9 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்பட வேண்டுமென நடைமுறைகள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் போப் பிரான்சிஸ் இதில் அனைத்திற்கும் மாறுபட்டவராக அறியப்படுகிறார். தனது உடலை ஈயத்தால் ஆன சவப்பெட்டியில் மட்டுமே வைக்க வேண்டும் என தனது இறப்பிற்கு முன் அவர் விருப்பம் தெரிவித்துள்ளார். மேலும் புனித பீட்டர்ஸ் பசிலிக்காவில் தனது கல்லறையை அமைக்க விரும்பாத போப் பிரான்சிஸ் ரோமில் உள்ள சாண்டா மரியா மேகியார் பசிலிக்காவில் தனது கல்லறை அமைக்க விருப்பம் தெரிவித்துள்ளார். 17ஆம் நூற்றாண்டுக்கு பின் வாடிகனுக்கு வெளியே போப்பாண்டவர் ஒருவர் அடக்கம் செய்யப்படுவது இதுவே முதல் முறை. முன்னதாக போப்பாண்டவரின் இறப்பிற்கு பிரதமர் மோடி உள்ளிட்ட உலக தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். மேலும் போப் பிரான்சிஸ் மறைவை தொடர்ந்து இந்தியாவில் 3 நாட்களுக்கு துக்கம் அனுசரிக்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விரைவில் புதிய போப்பாண்டவருக்கான தேர்வு நடைபெறவுள்ள நிலையில் ஆசியா மற்றும் கருப்பினத்தைச் சேர்ந்தவர்கள் உள்ளிட்ட 9 பேர் முன்னிலையில் உள்ளனர். முன்னதாக நிமோனியா காரணமாக போப் பிரான்சிஸ் உயிரிழந்ததாக தகவல் பரவிய நிலையில் ஸ்ட்ரோக் மற்றும் இதய செயலிழப்பால் உயிரிழந்ததாக கத்தோலிக்க திருச்சபையின் தலைமையகமான வாடிகன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது.